கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலையிலே 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலே இத்தனை மாதமும் நம்மை பத்திரமா பாதுகாத்து புதிய மாதத்துக்குள்ளே நம்முடைய தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறிடுகிறேன். இந்த மாதத்திலையும் ஒரு வாக்குத்தத்தங்களோடு நாம் தியானித்து இந்த மாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்திலே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த மாசத்துக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும்போலுமாக வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிங்க. தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். தொடக்கம் முதல் முடிவு வரைய, இந்த மாதம் முடிவு வரைய கர்த்தரும் கூட இருந்து சகலமான வாசல் திறந்து ஆசீர்வதிப்பார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே நிறைய தேவைகள், நிறைய காரியங்கள் உண்டு. நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்ம கூட வரணும். கேளுங்க, அப்பா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்னீராச்சா. என் கூட வருவீங்களாப்பா? இந்த மாதம் முழுவதும் என் கூட இருப்பீங்களாப்பா? அப்படி நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம கூட வருவார். ஹல்லேலூயா. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். உன்னோடும் இருப்பேன். அந்த வேர்டை நீங்க நல்லா யோசிக்கலாம். உன்னோடும் இருப்பேன். என் கூட கர்த்தர் இருப்பார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே முதல்ல வரணும். உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அதனால் இந்த மாதத்திலே நிறைய காரியங்கள் இருக்குது. எப்படி இருக்குமோ எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எல்லா தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த மாதத்துக்கு என்னென்ன தேவை இருக்கோ, என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாம் அவரே பார்த்து கொள்வார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்று சொல்லி முடிச்சார். நம்ம அந்த பூமியில் எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்காக இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. கர்த்தரும் குடும்பத்திலே வல்லமையாக கூட வருவார். அது மாத்திரமல்ல, தம்முடைய மகிமையினாலே மூடி பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நமக்கு பாதுகாப்பு. இந்த மாதத்துக்காக நம்ம ஜெபிப்போம். நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு. இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. இந்த மாதத்துக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கேளுங்க, அப்பா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்னீராச்சா. நீங்கள் எங்கள் கூட இருக்கணும்ப்பா. கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம். அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய மாதத்துக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்க கூட வரணும்ப்பா. அந்த பாக்கியம் எங்களுக்கு வேணும்ப்பா. இந்த மாதத்தை வாக்குத்தத்தங்களோடு தொடங்குறதுக்கு கிருபை கொடுத்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய வம்சம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து
பண்டகசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ இந்த புதிய மாசத்திலையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்க. அளவில்லாத அப்போ உங்களுடைய கிருபையினால நிரப்புங்க, கிருபையினால நிரப்புங்க. இந்த மாசம் முழுவதும் ஓடக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உங்க கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா பரிபூர்ணமாக. அப்பா உங்க கிருபையினால நிரப்புங்கப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிற யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் நிரப்புங்கப்பா. இரவும் பகலுமாக அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும்ப்பா. எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தீரோம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சகல குடும்பத்தையும் பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, ஆசீர்வாத கதவுகளை திறந்து யாரெல்லாம் இணைந்து தாழ்த்துறவங்களோட கையின் கீழ் ஆசிரியங்க. உங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. உங்களோட கையின் கீழ் ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. இந்த மாசம் முழுவதும் சகல காரியத்திலையும் கர்த்தர் எங்க கூட வர வேண்டும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ராஜா. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்க ராஜா. நன்றி 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 நன்றி. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாசத்திலே யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கோ, இந்த மாசத்துக்குள்ள என்னென்ன காரியத்துக்காக யோசிக்கிறாங்களோ அந்த எல்லா பாரத்தையும் உங்க சமூகத்துல இறக்கி வைக்கிறோம், இறக்கி வைக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய பாதங்கள் அர்ப்பணிக்கிறோம். உள்ளத்துல நிறைய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். இந்த மாசம் என் தேவன் கூட இருந்து சகல குடும்பத்துக்கும் நான் உன்னோடு இருந்தேன்னு சொன்னீங்க ராஜா. நீங்க எங்க கூட இருக்கிறதுனால கிருபை, அந்த கிருபை எங்களுக்குள்ள பெருகட்டும்பா. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம். வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாசம் முழுவதும் ஓடக்கூடிய கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கெஞ்சி கேட்குறோம்ப்பா, கிருபை தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல காலையில் டெய்லி வண்டி எடுத்து போறாங்கப்பா. நைட் ரோட்ல இருக்காங்க, பகல் ரோட்ல இருக்காங்க. இந்த மாசம் முழு கர்த்தர் பாதுகாப்பு தரணும், கர்த்தர் பாதுகாப்பு தரணும், கர்த்தர் பாதுகாப்பு தரணும். காலை வேளையிலே சில குடும்பத்துல தாழ்த்துறாங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கிருபையின் வரங்களால் நிரப்புங்கப்பா, ஞான வரங்களால் நிரப்புங்கப்பா, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்கப்பா, பரிசுத்தால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. வெண்வஸ்திரம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அந்த குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாசத்திலே சகல காரியத்திலே கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்திலே யாரெல்லாம் விசேஷமாக அப்பா இணைந்திருக்காங்களோ இரவும் போலமா ஜெபிக்க ஜெப அபிஷேகம் தாங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. வெளிச்சத்தின் பிள்ளையா நாங்கள் மாறணும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியங்களும் வேண்டாம். சில குடும்பத்திலே அதிகால வேளையிலே அப்போ நிறைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. எங்க கூட கர்த்தர் இருக்கணும்ப்பா. அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம்.
எங்கள் இதயத்தில் நீங்கள் வந்தால் மட்டும்தான்ப்பா சமாதானம். இந்த மாதம் முழுதும் ஓடணும்னா நீங்கள் எங்கள் கரத்தை பிடிங்கப்பா. நீங்கள் எங்கள் கரத்தை பிடிங்கப்பா. தாய் போல ஒவ்வொரு குடும்பத்தையும் தேற்றுங்கப்பா. நிறைய குடும்பத்தில் ஆறுதல் இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. எல்லாவற்றையும் மாற்றி ஆசிரிங்க. இந்த மாதம் முழுதும் எல்லா தேவைகளும் சந்தித்து மீதி எடுத்து வைக்கிறது கிருபை செய்யுங்க. திருப்தியாக ஆசிரிங்க, பரிபூர்ணமாக ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் எல்லா வறுமை, தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, கடன், உபத்திரம் எல்லாவற்றையும் மாற்றி ஆசிர்வதிங்க, மாற்றி ஆசிர்வதிங்க. தேவனர்லயே அப்போ பிரேயர் மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பத்து மணிக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி அவனோட வம்சத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளைமாக ஆசீர்வத்த கிருபைக்காக 1000 மடங்கு மக்கள் நன்றி செலுத்திடும், நன்றி செலுத்தி. சில குடும்பத்தில் டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்திர கூட இருங்க, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது. எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைப்பா. சந்தேகம், அடிக்கிறாங்க, விபச்சார அடிமை, மதுபான அடிமை, குடும்பத்துக்குள்ளே தவறான வார்த்தைகள், எதுவாக இருந்தாலும் மன்னிச்சு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவசர சிகிச்சை எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பூர்ண சுகம் தாங்க, பூர்ண விடுதலை தாங்க. வாகனத்தில் போகிறாங்க, அந்த குடும்பத்துக்கெல்லாம் பாதுகாப்பு தாங்கப்பா. யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருந்து தேவ ஞானத்தில் தேவ புத்திரால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. காலவேளையிலே யாரெல்லாம் அப்பா புதுசாக இணைந்திருக்காங்களோ உங்கள் குடும்பத்தின சகல தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் கூட இருந்து ஆஸ்வதிக்கணும்ப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கணும்ப்பா, கூட இருக்கணும்ப்பா. இந்த மாசம் முழுதும் அப்பா அவங்க பிள்ளையோட கர்த்தர் இருக்க போகிற கிருபைக்கா நன்றி, 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 நன்றி. எல்லா தடைகளெல்லாம் நீக்கி ஆஸ்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்குள்ள பெருகட்டும்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவேன். இணைந்திருக்க எல்லா குடும்பம் கர்த்தராகிய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் அப்பா டிரைவிங் லைனில் போகிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு இந்த மாதத்துல எல்லா காரியத்தையும் ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. 31 நாளுமே டிரைவிங் லைனில் இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் ஜெபிக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் ஜெபிக்கிறாங்க. காலவேளையில் எத்தனையோ குடும்பத்தில் வியாபாரத்துக்கு போடுறாங்க, கம்பெனி போடுறாங்க, விவசாய வேலை பார்க்குறாங்க. இன்னுமாக புதுசாக யாரெல்லாம் இணைந்தாலும் எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பத்தினுடைய காரியத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு சுகமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த மாசத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். இந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். அவங்களுடைய பொருள், அவங்களுடைய எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. வேற வேற குடும்பத்திலே அப்பா அதிகால வேளையில தனிமையில ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தினுடைய சகல விதமான வாசல் திறந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் எத்தனையோ குடும்பத்தில் தாழ்த்துறாங்க. அவங்க இருதயத்தில் இருக்க எல்லா வேதனையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோட கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.